வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2026 கடக ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த 2026 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆண்டாக இருக்குங்க. உங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2026 ஜூன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுப விரயங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதங்களாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க. நிறைய பேருக்கு திருமணம் முடியக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க. நிறைய பேர் நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வேலையில் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஜூனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க. உங்களில் நிறைய பேர் பூர்வீக சொத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு ஷேர் கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக 2026 இருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா குரு இருக்கக்கூடிய இடத்துல திரிகோணத்தில் சனி இருக்கிறனால இந்த ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். கல்யாணமாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதல் கைகூடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆண்டாக இருக்குங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆயில் நட்சத்திரக்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன தான் அஷ்டம சனி முடிஞ்சால் கூட நிறைய நல்ல விஷயங்கள் நடக்காமல் தாங்க இருக்குது. கவலைப்பட வேண்டாம். இந்த 2026 ஜூனுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தன பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் மிஸ் ஆச்சோ கிடைக்காம அதையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க. குறிப்பாக மாணவர்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நீங்கள் வெளிநாடு போய் படிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த 2026 நீங்கள் நல்லபடியாக வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. குறிப்பாக 2026 பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியம்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நிறைய கடகராசி நேயர்கள் நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2026 இருக்குங்க. குறிப்பாக பெண்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பூர்வீக சொத்து வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான பாக்கியங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க இந்த 2026. கடகராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கார். அதனால் உங்களுடைய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் ரொம்பவே கடுமையான வார்த்தைகள் பேசி மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. அடுத்ததாக நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னா சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் வேறு யார்கிட்டையாவது கடன் வாங்கி கொடுக்கறத நீங்கள் தவிர்க்கணும். இது இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்ததாக நீங்கள் ஹெல்த்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அடி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் செஸ்ட்டு பிரச்சனை, பிரெஸ்ட்டு பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது வருது அப்படின்னா ரொம்ப அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் செக் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரியான விஷயத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 2026 வருடத்தை பொறுத்தளவுக்கு சனி பயிற்சி எதுவும் கிடையாது. அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் 2026 ஃபஸ்ட்டு வீக்கில் தான் ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போ குரு பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் இருக்கும். அப்போ குரு பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு, அதாவது உங்களோட ராசிக்கு வருவார். அந்த உங்களோட ராசியிலே ஒரு 3 மாத காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிசார குரு பயிற்சியாக சிம்ம ராசிக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் உங்களோட கடக ராசிக்கே வந்துடுவார். இது மாதிரியான 1ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்துல இந்த குருவோட மூமெண்ட் இருக்கும். இந்த குருவோட மூமெண்ட்டை வச்சு தான் உங்களோட ராசிக்கான பலன்கள் இருக்குங்க இந்த 2026 பொறுத்தளவுக்கு. இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்தளவுக்கு குரு உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது, உங்களோட ராசியில் இருக்கிறது, 2ஆம் இடத்துல மாறுறது, இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த 2026 இருக்குங்க. ஆக மொத்தம் உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது, அகிலாண்டேஸ்வரி வழிபடுறது உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய யாராவது ஒரு 2 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 2 பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வரலாங்க. கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பார். நம்புங்க, எல்லாமே நல்லது நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.